ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் எல்லாருமே முனைப்பா இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளணும். அதாவது கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளணும், தோத்துறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க. விட்டதை பிடிச்சிடணும் அப்படின்ற ரேஞ்சிலும் ஒரு சில தொகுதிகளில் ஒரு சில எம்எல்ஏ கேண்டிடேட் மாவட்ட செயலாளர் என்ன பண்றாங்க, ரொம்ப முனைப்பா என்ன பண்றாங்க, செயல்பட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும் பொழுதுதான் தென் மாவட்டங்கள்ல ஒரு தொகுதியில முக்குளத்தூர் வாக்கா இல்ல நானா அப்படி பாத்திரலாம் வாங்க அப்படின்ற ரேஞ்சில ஒரு அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர், இரண்டாம் கட்ட தலைவர், சீனியர், அவரு ரொம்ப முனைப்பா இறங்கி இருக்கிறார். கடம்பூர் ராஜு கோவில்பட்டி தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு கிட்டத்தட்ட 12,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. ஏன்னா தினகரன் அந்த தொகுதியில இப்ப நின்னாரு. அப்போ என்னதான் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில டிடிவி தினகரன் அங்க நின்னாலும் அங்க அவரு 12,000 வாக்கு வித்தியாசத்துல தோத்து போனாரு அப்படின்றதையும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா இப்போ கோவில்பட்டியை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு முனைப்புல ஐயா கடம்பூர் ராஜு ரொம்ப முழுசா இறங்கி இருக்கிறார். ஏன்னா இந்த தடவை கோவில்பட்டி அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்ற கேள்விக்குறியோட தான் அவர் களத்துல நிக்கிறார். ஏன்னா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடி கடம்பூர் ராஜு செய்த ஒரு விஷயம் அவருக்கு 2021 கை கொடுத்தது அப்படின்னு தான் அங்க இருக்கிற வாக்காளர்கள், ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்றாங்க. என்ன விஷயம்னா, கோவில்பட்டி பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி இருக்கிற ஐயா தேவர் சிலை வளாகத்துக்கு ஏசி வசதியோட என்ன பண்ணிருக்காரு, அவருடைய சொந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணிருக்காரு, செலவு பண்ணிருக்காரு. ஏன்னா இது முக்குளத்தூர் சமுதாய வாக்குகளை கொஞ்சம் தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு கடம்பூர் ராஜு செயல்பட்டாரு அப்படின்னு அங்க பேசப்படுது. சோ இதன் அடிப்படையில தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் கடம்பூர் ராஜு வின் பண்ணதுக்கு கொஞ்சம் கை கொடுத்தது, இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப 2021 ஓபிஎஸ் அதிமுக உள்ள இருக்கிறாரு. அவருக்கும் கொஞ்சம் முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் இருக்கிறதுனால அவருடைய உதவியோட தான். ஏன்னா அப்போ ஓபிஎஸ் டிடிவி ஆப்போசிட்ல இருந்தவங்க 2021. சோ அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் ஆதரவும் அங்க தேவைப்பட்டதுனால இங்க கடம்பூர் ராஜு அப்போ ஜெயிச்சதா அதுவும் ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ அதே பேட்டர்ன் 2026 இங்க திரும்பவும் கை கொடுக்குமா? ஏன்னா முக்குளத்தூர் ஓட்டும் கடம்பூர் ராஜு வாக்கும் அப்படின்ற டிஃபரேஷன்ல தான் இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன வாக்குகள் கொடுத்தாங்க முக்குளத்தூர் வாக்கு ஃபுல்லா இந்த பக்கம் அதிமுக பக்கம் இழுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை சூட்டுறதுக்கும், அதே போல தேசிய உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஐயா பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றத அதிமுக கோரிக்கை வச்சிருக்காங்க. கோரிக்கை வச்சது இல்லாம அமித்ஷாவை சந்திச்சு என்ன பண்ணிருக்காங்க, லெட்டரும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வாக்குறுதிகளை வைத்துக்கொண்டு முக்குளத்தோர் சமுதாய வாக்க தாம் பக்கம் இழுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடம்பூர் ராஜு ஒரு கிராஃப் ஒன்று போட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறதுக்கு பிளான் போட்டுன்றார். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எங்க கடம்பூர் ராஜார் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, இப்பவே தம்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வாக்குறுதி போதும்ல, இந்த வாக்குறுதியை வச்சு நாங்க என்ன பண்ண ஓபிஎஸ், ஏன்னா இபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, பிரச்சாரத்துல சொல்லிட்டாரு மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா பேரை சூட்டணும், அதே போல பாரத ரத்னா விருது ஐயாவுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரங்களே சொல்லிட்டாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் முக்குளத்தோர் சமுதாயத்தினர் குளிர வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இது வாக்குறுதியா இல்லாம அமித்ஷா டேபிள் வரைக்கும் போயிருச்சு அப்படின்ற ரேஞ்சில வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. சோ இதன் அடிப்படையில தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையில கடம்பூர் ராஜு கோவில்பட்டியில நின்று அசராம வின் பண்ணிடுவாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர் சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இபிஎஸ் உடைய வாக்க நம்பி ஏமாறுறதுக்கு இங்க யாரும் தயாராவில்லை. ஏன்னா இபிஎஸ் எந்த டைம்ல என்ன மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுப்பாரு, அது எதுல போய் சொதப்போம் அப்படின்றதெல்லாம் கடந்த தேர்தலே பார்த்திருக்காங்க. ஏன்னா வன்னியருக்கு 10% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பாமகவை தான் கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இது கோர்ட் வரைக்கும் போயிட்டு செயலரான கதைலாம் நம்மளுக்கு படிச்சிருந்திருந்தோம். அப்பவே முக்குளத்தோர் வாக்குகளை இவர் எதிரியாவே என்ன பண்றாரு, சம்பாதிச்சாரு. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தனால இங்க முக்குளத்தோருக்கு அடிப்படை எங்க இனத்தையே குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரல்லாம் முக்குளத்தோர் கூட்டமைப்பு சார்பா என்ன பண்ண எழும்பினதெல்லாம் நம்ம பார்க்கதான் செஞ்சோம். சோ இப்படியா இருக்கும் பொழுது தேர்தல் நெருங்கை. இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவரையா பேரை வைக்கணும் அப்படின்னா 4 வருஷம் ஆட்சி செஞ்சார்ல, அப்பயே வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல? அது மாத்திரம் இல்லாம பாரத ரத்னா விருது வழங்கணும்,
இந்த 4 வருஷம் ஆட்சியில நீங்க கோரிக்கை வச்சிருந்தா எவ்வளவு செஞ்சிருப்பாங்களா? ஏன் வைக்கல? இப்ப தேர்தல் நெருங்குற டைம்ல இப்ப என்னங்க இந்த விஷயத்த கையில எடுக்கிறீங்க? இப்போ எல்லாருமே அறிவா யோசிப்பாங்கல்ல, யாரும் முட்டாள் கிடையாது. எல்லாருமே யோசிப்பாங்க எதுக்காக தேர்தல் நெருங்கு. இப்போ இவங்க இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டாங்க. இதே பாஜக கூட்டணியில இருந்தாங்கல்ல, அப்ப வைக்க வேண்டியதுதானே, ஏன் வைக்கல? இப்ப ஏன் வைக்கிறீங்க அப்படின்னா தேர்தல் நெருங்குது. இந்த தேர்தல் நெருங்குதுல தென் மாவட்டங்கள்ல இபிஎஸ் தலைமையிலான இருக்கிற அதிமுக முக்குளத்தோர் வாக்குனால பயங்கரமா அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய தொகுதிகளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்கள குளிர் ஊட்டணும், இப்போ முக்குளத்தோர் வாக்குகளை எப்படியாச்சுன்னா தாப்பக்கம் இழுத்துறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா இப்ப வேற ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 3 பேரும் ஓரணியில இருக்கிறதுனால முக்குளத்தோரின் அடையாளமாகவே அதிமுக இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, வலம் வந்திருந்தாங்க. இப்போ அதிமுகவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த 3 பேரும் இப்போ பசுமூன்ல ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவங்க 4 பேர் இணைஞ்சிருக்காங்க. இப்படியா இருக்கும் பொழுதுதான் இப்போ இபிஎஸ் நம்பி திரும்பவும் தம்முடைய வாக்குகளை வேஸ்டா போற்ற கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல அங்க இருக்கிற முக்குளத்தோர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, முடிவெடுத்துருக்காங்க. இப்போ கடம்பூர் ராஜுக்கு கொஞ்சம் புளிய கரைச்சிருக்கு. ஏன்னா கடந்த முறை ஓபிஎஸ் அப்படின்ற ஒருத்தர் உங்க கூட இருந்தாரு. இந்த வாட்டி ஓபிஎஸ் உங்க கூட இல்ல. இப்போ கடந்த தேர்தலில் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அங்க டிடிவி தினகரனே கோவில்பட்டில நின்னாலும் அவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் டிடிவி தினகரன் தரப்புல இருந்து முன்வைக்கிறத பாக்குறேன். ஏன்னா 12,000 வாக்கு வித்தியாசம் தான், ரொம்ப பெருசாலா இல்ல. அதனால இந்த தடவை கோவில்பட்டியில டிடிவி தினகரன் நின்னா கன்ஃபார்ம் எம்எல்ஏ அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, ரொம்ப அசால்ட்டு தனமா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தல் கோவில்பட்டியில கடம்பூர் ராஜுக்கு கொஞ்சம் இழுப்பறி தான் வரும், கொஞ்சம் அச்சத்துல தான் இருக்கிறாரு. நீங்க என்னதான் வாக்கு கொடுக்கலாம், முக்குளத்தோர் ஓட்ட உங்க பக்கம் இழுக்கிறதுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்கலாம், ஆனா செய்யணும்ல, செய்ய மாட்டீங்களா? ஏன்னா 2000 இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தாதான் இதை செய்யணும்னு இல்ல. விமான நிலையம் சென்ட்ரல் கவர்மெண்ட், தேசிய விருது சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது நீங்க தேர்தல்ல ஜெயிச்சு வந்தாதான் இதை செய்வேன் அப்படின்லாம் இல்ல. அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இதே பாஜக கூட்டணியில நீங்க இருக்கும்போது நிர்பந்தத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா நிர்பந்தத்தை நீங்க கொடுக்கல, சும்மா தேர்தல் வாக்குறுதியாகவே நீங்க கொடுத்துட்டு என்ன பண்றீங்க, தேர்தலுக்காகவே இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு வாக்குகள் உங்க பக்கம் இழுத்துட்டு அவங்களுக்கு நாமத்தை சாத்தலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன வேணா நடக்கலாம், தேர்தல் நெருங்க நெருங்க என்ன வேணா நடக்கலாம். ஆக மொத்த கடம்பூர் ராஜுடைய வாக்கும் முக்குளத்தோர் ஓட்டும் அப்படின்ற ஒரு பேஸ்ல தான் கடம்பூர் ராஜு கோவில்பட்டியில 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.